ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ணாமல் இயற்கையான முறையில் நம்ம கிச்சனில் கிடைக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை மட்டுமே யூஸ் பண்ணி இன்றைக்கி எப்படி நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு தடவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஆயுசுக்கும் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியான கெட்டு போகாத ரொம்ப சூப்பரான ஒரு பொடி தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். உங்களுக்கு இளநறையாக இருந்தாலும் சரி, இல்லைனா வயசானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாகவே உங்களுக்கு தலை ஃபுல்லாக நரைச்சிருச்சிங்க, ரொம்ப வெள்ளையாக இருக்க முடி பார்க்குறதுக்கே, அடிக்கடி நீங்கள் போயிட்டு கடையில் போயிட்டு நீங்கள் டை பண்ணுறீங்க அப்படின்னாலுமே, வீட்டில் கெமிக்கல் கலந்த டை வாங்கிட்டு பண்ணுறீங்க அப்படின்னாலுமே, இதுக்கு மேலே அதை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பழைய கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம என்ன முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகம் தான் எடுத்திருக்கேன். கருஞ்சீரகம் கண்டிப்பாக நம்ம வீடுகளில் வச்சுருப்போம் இல்லையா, இல்லைனாலுமே நமக்கு கடைகளில் ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். கருஞ்சீரகம் உங்களோட ஹேருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நிறைய ஹேர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பொடி நிறைய தேவைப்படும். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாலுமே ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாலுமே கெட்டு போகாது, ரொம்ப காலத்துக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொடியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி அப்படியே கலரி விட்டுட்டே இருங்க. இது நல்லா வறுபட்டு ஒரு மாதிரி தீஞ்சு போகிற ஸ்டேஜுக்கு வரும். உங்களுக்கு இப்போ இருக்கிற கலரை விட இன்னுமே நல்ல கருப்பு கலராக அது சேஞ்ச் ஆகும். நல்ல புகை வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம கையில் எடுத்து நசுக்கி பார்த்தோம் அப்படின்னாலுமே நமக்கு நல்ல கருப்பாக டக்குன்னு அது பொடி ஆயிரும் கையில் நசுக்கும் போதே. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கெமிக்கல் கலந்த டையெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நிறையா ஸ்கின் அலர்ஜி வருது. அதே மாதிரி ஃப்யூச்சரில் கேன்சர் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கூட நீங்கள் ஈஸியாக அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம வறுத்து எடுத்துட்டோம். லைட்டாக அந்த மாதிரி கையில் வச்சு நான் பொடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கையில் எடுத்து நம்ம நசுக்கும் போதே நல்லா அது நசுங்கி கலரே சூப்பராக சேஞ்ச் ஆகுது. அந்த கருப்பு கலர் அப்படிங்கிறது நல்லாவே கையில் பிடிக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம தண்ணி ஊற்றி கழுவினோம் அப்படின்னாலுமே இது போகலை. நான் உங்களுக்கு பண்ணியே காமிக்கிறேன். இப்போ கையில் நல்லா தேய்ச்சிக்கிட்டேன் இல்லையா, இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா அந்த கருப்பு சூப்பராக ஒட்டி தான் பிடிச்சிருக்கே தவிர அது ரிமூவ் ஆகி போகவே இல்லை. அப்போது நம்ம தலையில் யூஸ் பண்ணும்போது நல்லா இன்னுமே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஒட்டி இருக்குது. கருப்பு கலருமே நல்ல டார்க்காக இருக்குது. ஸோ நம்ம கடைகளில் வாங்கி அடிக்கிற டையோட கலர் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குமோ அதே மாதிரி நல்லா கருப்பாக பிடிச்சிருக்கு. தண்ணியுமே சேஞ்ச் ஆகலை. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் மாதிரியே இருக்கு இல்லையா அந்த டையே. ஸோ இப்போ நம்ம இதை அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு இடத்துல நான் இதை தடவி காட்டுறேன். ஹேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைட்டாக இந்த இடத்துல நான் இப்படி தடவுறேன். நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெள்ளை முடி நல்லா டார்க் ஆகிடுச்சு பாருங்கள். அதாவது நல்ல கருப்பு கலராக மாறிடுச்சு. ஒரு தடவை நீங்கள் இந்த டை போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேர் இப்போ ஆயிலாக இருக்குது அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு போட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த டை அப்ளை பண்ணதுக்கப்புறமா நார்மலாக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். ஆனால் ஷாம்பு அந்த மாதிரி எதுவுமே போடாதீங்க. அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு போயிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி கப்பு எடுத்துக்கோங்க. எடுத்து இதை பொடி பண்ணிக்கோங்க. இதை நம்ம அரைக்கும் போதே லைட்டாக எண்ணெய் விட்ட மாதிரி பிசு பிசுன்னு இந்த மாதிரி தான் அரைஞ்சு கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண விருப்பம் இல்லை, உங்களுக்கு பொடியாக தான் தேவை அப்படின்னாலுமே நீங்கள் நம்ம அந்த இடிகள் வச்சுருப்போம் இல்லையா, அது யூஸ் பண்ணி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அது உங்களுக்கு நல்லா ட்ரையான ஒரு பவுடராக கிடைக்கும். மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா திக்காக அப்படி உங்களுக்கு கிடைக்கும். எப்படி செஞ்சாலுமே உங்களுக்கு அது கெட்டு போகாது. இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தாழை இருக்கு இல்லையா, ஃப்ரெஷ்ஷான கத்தாழை ஜெல் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கடைகளில் வாங்கின கத்தாழை ஜெல் இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பவுலில் இந்த பொடியை மாற்றி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தான் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த 3 பொருட்களுமே நம்ம வீட்டில் இல்லாமல் இருக்காது. தேங்காய் எண்ணெயும் நிறைய ஆட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. சும்மா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த 3 பொருளுமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி தலையில் அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கொஞ்சம் நாளுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க, கெட்டும் போகாதுங்க. ஸோ இப்போ நம்ம இதை அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கையில் பார்த்திங்கன்னா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கையில் நல்ல கருப்பாக பிடிச்சிக்கும். ஆனால் நம்ம சோப்பு போட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னாலுமே போயிடும் நல்லா. இருந்தாலுமே அந்த நேரத்துக்கு கருப்பாக பிடிச்சிக்கும் கையில். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வேணும்னா க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக கையில் எடுத்திருக்கேன் இல்லையா, இப்போ இதை நம்ம அப்ளை பண்ணிடலாம் தலையில்.
கத்தாழை ஜெல் வந்து சேர்த்துருக்கிறதுனால முடி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் கூட உங்களுக்கு நல்ல பஞ்சு போல் நல்ல சில்கியாக இருக்கும் உங்களோட ஹேரு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காஞ்சும் போகாது. அதே மாதிரி உங்களுக்கு கலருமே நல்ல ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஷாம்பு அந்த மாதிரி எதுவும் போட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பொடி வந்து யூஸ் பண்ணுறதுனால ஷாம்பு, சோப்பெல்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு போயிடும். ஸோ அதெல்லாம் போடாமல் முடிஞ்ச வரைக்குமே நார்மலாக தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கலர் வந்து உங்களுக்கு போகாது. தலையில் அப்படியே பிடிச்சிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எண்ணெய் பிசுபிசுப்பாகவும் ஆகாது. உங்களுக்கு தலையில் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்ட பிறகு கூட உங்களுக்கு ஹேர் நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா முடி வந்து நல்லா ட்ரையாக இருக்கும். எங்கெல்லாம் வந்து ஒயிட் ஹேர் இருக்கோ எல்லா இடத்துலையுமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த கோடு பிரித்து உங்களுக்கு உள்பக்கம் இருந்தே அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலுமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கத்தாழை ஜெல் ஆகாது, உங்களுக்கு வந்து கோல்ட் ஆகும், ஒத்துக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். வெறும் அந்த பொடி அதுக்கப்புறம் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் வரைக்கும் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாகவே வந்து போட்டுட்டேன். ஸோ நிறைய உள்பக்கம் முடிக்கலாம் நான் வந்து போடலை. ஸோ வெளியில் வரைக்கும் தான் நான் வந்து போட்டு காட்டியிருக்கேன். ஏன்னா எங்கள் மாமியாருக்கு வந்து யூஸ் பண்ணேன். ஸோ வயசானவங்க அப்படிங்கிறதுனால கோல்ட் ஆகிடுமோ அப்படின்னு பயத்தில் நான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணல. ஸோ வெளியில் வந்து அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். முடி எந்த அளவுக்கு கருப்பாக மாறிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்கின்னில் பட்டுச்சு அப்படின்னாலுமே பயப்பட தேவையில்லை. நார்மல் டை மாதிரி எங்கன்னா கலர் பிடிச்சிக்குமோ அப்படின்னும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அழகாக எல்லா இடத்துலையுமே வந்து அப்ளை பண்ணியாச்சு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலுமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் சீப்பு போட்டு தலையை வாரிட்டு அப்படியே கூட விட்டுடலாம். இது ஒன்றுமே உங்களுக்கு செய்யாது. இது யூஸ் பண்ணுறதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே உங்களுக்கு வந்து வராது. ஸோ தைரியமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நிறையா இருக்குது அப்படின்னாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுல்லாகவே வந்து வயசானதுனால ஃபுல்லாகவே முடி வந்து நரைச்சிருச்சு அப்படின்னாலுமே நீங்கள் இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கருப்பாகும் உங்களுக்கு. நான் வந்து இன்றைக்கி அதிகமாக போடலை. ஸோ கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். முன்னாடி நான் வந்து ஹேர் காமிக்கும் போது எப்படி ஒயிட்டாக இருந்தது, இப்போ வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். கை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கருப்பாக பிடிச்சிட்ருக்கு பாருங்கள், பிசு பிசுன்னு. ஸோ இது வந்து நம்ம ஒரு 2-3 தடவை நான் சோப்பு போட்டு வாஷ் பண்ணினதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இது போச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஏகப்பட்ட டை வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. அதே மாதிரி எல்லா பொருட்களுமே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி இருந்த முடியை நம்ம அந்த மாதிரி மாற்றிட்டோம் இல்லையா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்டையும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம வீடியோஸ் வந்து பார்க்கல அப்படின்னா மறக்காமல் சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.